நீங்க கவனிச்சிருக்கீங்களா? சில வீடுகளில் உள்ளே போனாலே மனசு லேசா இருக்கும். ஆனா சில வீடுகளில் காரணமே இல்லாம டென்ஷன், சோகம், சலிப்பு இது எல்லாம் வீட்டில் உள்ள எனர்ஜி காரணமா இருக்கலாம். இன்று இந்த வீடியோல வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க எளிமையா செலவு இல்லாம செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். உங்கள் வீடு பாசிட்டிவா இருக்கணும்னா கமெண்டில் ஓம் முருகா போற்றி என சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டை சுத்தமாக வைத்தல் இதுதான் முதல் விதி. பாசிட்டிவ் எனர்ஜி வரணும்னா தூசி படிந்த மூலைகள், பயன்படுத்தாத பொருட்கள், தேவையில்லாத பழைய சாமான்கள் இதையெல்லாம் அகற்றினாலே வீட்டின் வைபு மாற ஆரம்பிக்கும். தினமும் ஜன்னல் திறந்து காற்றும் வெயிலும் வரவிடுங்கள். காலை நேரத்துல ஜன்னல் கதவுகளை திறந்தா போதும். பழைய காற்று வெளியே போகும், புதிய எனர்ஜி உள்ளே வரும். வீட்டுக்குள்ள சன்லைட் வந்தாலே வீடு சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். வீட்டின் முன்வாசல் எனர்ஜி என்டர் ஆகிற இடம். மெயின் டோர் தான் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வர்ற கேட். சோ வாசல் சுத்தமா இருக்கணும். குப்பை, பழைய காலணிகள் பரப்பி வைக்கக்கூடாது. மாலை நேரம் வாசலில் விளக்கு ஏத்தினா வீட்டுக்குள்ள நல்ல அதிர்வு உருவாகும். ஒரு செடி இருந்தாலே வீடு உயிரோட இருக்கிற மாதிரி ஃபீல் வரும். துளசி, மணி பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட் இவை ஆக்சிஜன் மட்டுமில்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் கொடுக்கும். மேலும் உலர்ந்த செடிகளை உடனே அகற்றுங்க. கிச்சன் என்பது ஆரோக்கியமும் செல்வமும் சம்பந்தப்பட்ட இடம். அடுப்பு சுத்தமா இருக்கணும். காலியான டப்பாக்கள் தேக்கம் கூடாது. அடுத்து வீட்டில் நல்ல மனம் இருந்தா மனசே மாறிடும். சாம்பிராணி, கற்பூரம் போன்றவை பயன்படுத்தலாம். ரசாயன ஸ்ப்ரேகளை விட இயற்கை மனமே சிறந்தது. அடிக்கடி சண்டை, உயர்ந்த சத்தம், திட்டுதல் இது எல்லாம் வீட்டுக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜியை சேமிக்கும். சோ இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. காலை அல்லது மாலை நேரம் மெல்லிய பக்தி பாடல், மந்திரம் அல்லது மென்மையான இசை போடலாம். இந்த விஷயங்களில் 2 அல்லது 3 கூட நீங்க பின்பற்றினாலே வீட்டில் நல்ல மாற்றம் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.